பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு சரவணன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டு ஏறிங்க வேற தள்ளி வச்சிடறாங்க. பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போவே நான் படித்து சொன்னேன், நான் சொல்கிறது இவ எங்கே காதில் போட்டுக்கிறா, இப்போ பாரு மறுபடியும் இதே வீட்டில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, அடம் பிடிச்சி போய் அந்த வீட்டில் இவளால் உட்கார தெரியாதா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போதியா போதும், இவளுக்காக நான் பாடுபட்ட வரைக்கும் எல்லாமே போதும், சொல்லி கொடுத்ததையும் ஒழுங்காக இவ செய்யவும் மாட்டா. நீ சொன்ன மாதிரி நான் மாமா கூட தான் சேர்ந்து வாழணும்னு நான் கோர்ட்லேயே சொல்லிட்டேன்லம்மா, அப்புறம் ஏமா மறுபடியும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் ஆமாண்டி, நீ சொன்ன உடனே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உன் புருஷனோட அவங்க சேர்ந்து வாழ வச்சுட்டாங்க பாரு அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதாம்மா கேஸா அடுத்த இயரிங்களை தள்ளி போட்டிருக்காங்களே, அவங்க இப்படி வருஷமெல்லாம் இப்படி தாண்டி தள்ளி தள்ளி மட்டும்தாண்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேற ஒன்றுமே அவங்களால பண்ணவே முடியாது அப்படின்ற வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னம்மா என்னால் பண்ண சொல்கிற, நீ பண்ண வரைக்கும் போதும், அதை நான் சொன்ன வரைக்கும் போதும், முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உனக்காகலாம் இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்கு இங்கே நாங்கள் 3 பேரை சாப்பிட்றதுக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்குது, நடுவில் உன்னையும் கூட்டு சேர்த்துக்க முடியாது, மரியாதையாக வெளியே போ முடிஞ்சா போ, இல்லைன்னா செத்து கூட போ அப்படின்ற வரையும் சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.